நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்து விட்டு நாட்டை கெடுத்தவுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று ஏங்கி கொண்டாந்தார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்றார். இப்படி ஒவ்வொரு பாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள், அந்த குழந்தைகள் எதிர்காலத்தை நோக்கி தான் அவருடைய பாடலும் எல்லாமே. நீங்கள் இளைஞராக இருக்கும்போதே வந்துட்டு அங்கே நிறைய சீனியர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்கள தாண்டி திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நிற்க வச்சுருக்கிறாங்கன்னா என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது? அப்போ நான் எம்எல்ஏ சீட்டு எனக்கு போட சொன்னார். கோபிச்செட்டியோட எங்கள் அப்ளை பண்ணினாருங்க. அதில் உடனே என்ன பண்ணாங்க, சத்தியமான போய் நின்றுங்க அப்படின்னாங்க. என்னங்க எனக்கு போய் சத்தியம் நிற்க சொன்னால் அறிமுகமே இல்லாத கர்நாடக மாநிலம், அது காங்கிரஸ் பெல்ட்டு, நாங்கள் எப்படி பண்ணுறதுங்க அப்படின்னு. நீ ஒன்றுமே சொல்லாத, எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் ஓட்டு போட மட்டும் கேட்டுருவோம், நீ ஜெயிச்சுட்டு வந்துடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் ஓட்டு போடணுன்னு தான் கேட்டேன். அந்த வார்த்தைகள் என்ன மக்கள் வந்து ஆர்ப்பரித்து வந்து ஓட்ட போட்டாங்க. 77 ஜெயிக்க வச்சாங்க. குறிப்பாக நீங்கள் வெற்றி அடையும் போது கேசரி கிண்டுங்கன்னு திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், அவரே அந்த தொகுதியில் வந்து தோற்கும் நிலையில் இருக்கிறாருன்னா அதிமுக எப்படி ஜெயிக்கும்னு திரு ஜெயலலிதா அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் வந்து வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கோம். கோபிச்செட்டிபாளையம் ஜெயிக்க வச்சாங்க, சிவகாசி ஜெயிக்க வச்சாங்க. அப்போ 37 இடம் தோது வச்சோம், 39. அதனால தான் மக்கள் செல்வாக்கு இழந்த கட்சி அப்படின்னு கலைச்சாங்க. வேறு எந்த அலிகேஷன் அவர் பேர் சொல்ல முடியாது. அப்புறம் மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு அவர் காட்டினார். முதல் பொதுக்குழு வந்து கோயம்புத்தூர் உங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறமா அவர் கடிதம் போட்டார். கடிதம் போட்டு உங்களை வந்து சந்திக்க சொன்னதா கேள்விப்பட்டோம். பிளாங்க் செக்லாம் கொடுத்துருக்காரு. பிளாங்க் செக்கு கொடுத்து என்னன்னா ஃபில்லப் பண்ணிக்கினார். அப்போ வரும்போது 100 புல்லட்டு 50 குதிரைகளை வச்சு வரவேற்பு கொடுத்து எங்கள் வீட்டில் பெரிய விருந்து போட்டுக்கணும். வீட்டில் உட்கார வச்சு காஃபி கொடுக்குது. வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லை, கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இந்திரா காந்தி வீட்டுக்கு போகிறாரு. அந்த படம் அப்படி கொஞ்சம் கிராஸாக இருந்தது. தலைவர் டக்குன்னு போய் அந்த படத்தை எடுத்து நேரம் வச்சாருங்க. இந்த அம்மா இதாகிட்டாங்க, என்னடா நம்ம படம் கொஞ்சம் கிராஸாக இருக்கிறவங்க கூட ஒரு முதலமைச்சர் வந்து சரி பண்ணுறாரு அப்படின்ட்டு தன்னுடைய சகோதரனை நினச்சி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே இப்படி ஒரு நல்ல மனிதனை நம்ம சோதனை கொடுத்துருங்கிற மாதிரி நினச்சாங்க. அதுக்கப்புறம் 84 உடம்பு சரிங்கிற போது சார்ட்டர் ஃப்ளைட் கொடுத்து அந்த அவங்களே வந்து இங்கே பார்த்து தனி விமானத்துலேயே அனுப்பிச்சாங்க. அவங்களுடைய அன்பான பக்கம் எப்படி இருக்கும் சார்? அன்புங்கிறது என்னையெல்லாம் நேசிச்செல்லாம் வாழ்நாள் மறக்க முடியாது. ஒரு சகோதரனாக நினச்சாங்க. அவங்களோட டூர் போக 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 பல நேரங்களை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்ட் இருக்குங்க, நல்ல க்ரௌட் இருக்குது. ஒரு பாயிண்டில் மைக்கு கட் ஆயிடுது. சில நேரத்துக்கு கரண்ட் கட் பண்ணுவாங்க. டிஎம்ஏ கவர்மெண்ட் ஆப்போசிஷன் அங்கே இருக்குன்னாங்க. அப்போ அவங்க வாய்க்கில் வண்டியில் பேசுகிற சவுண்ட் அங்கே லாஸ்ட் வரைக்கும் கேட்காது. இப்படிமா காது கேட்கலன்னு சத்தம் போடுவாங்க. ஏன் கேட்கலிம்பாங்க. இதான் உயர துட்டமாக நான் என்னமோ பண்ணுறதுன்னு கூட்டத்தில். அப்புறம் அடுத்த மீட்டிங்கில் கேப்ல பண்ணுங்கள், நல்ல உயரமாக கட்டுங்க. ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம் சார். வணக்கம். சாதாரண அரசியல் விஷயம் கிடையாது, ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறப்ப உங்களோட பயணம் வந்து உங்களுடைய 20 வயது அந்த இதுலேருந்து தொடங்கிருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. முதல்ல நீங்கள் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களை எந்த நேரத்தில் சந்திச்சிங்க அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். நான் முதல்ல ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற போது தானுங்க சேர்மன் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழக சேர்மன் வெங்கடாச்சலம் வழக்கறிஞர் வச்சுருந்தார். நாங்கள் எல்லோரும் முதல்ல அவரை ஆதரித்தோம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தோம். தலைவர் பிரிஞ்சது உடனடியாக வந்து அது மாற்றம்னு சொல்லிட்டாங்க. அது காங்கிரஸுக்கு மாற்றணும். திருவேங்கடம்னு ஒருத்தருக்கு அவர் சேர்மன் ஆக்கணும். பெரும்பான்மையான வந்து சேர்மன் ஆக்கினதே அவர் சேர்மன் ஆகிட்டார். இவர் ஆல்ரெடி அதை ரிசைன் பண்ணிட்டார். அந்த சந்திப்பில் தான் வீட்டில் போய் தலைவரை முதல்ல சந்தித்தேன். அவர் ராமாவரம் தோட்டத்தில் போய்ங்க அவர் பார்த்துட்டு அங்கேயே காலை பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே முடிச்சுட்டு எல்லோரும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் இப்போ அந்த நேரத்தில் வந்து எங்களை அழைச்சிட்டு போனதே திரையுலகத்தில் வந்து தயாரிப்பாளருக்கு சரவணன் தான் கூட்டிகிட்டு போனார். அவர் தான் எங்களை அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் தலைவரை சந்திக்க வச்சு எல்லாம் பண்ணார். அதுதான் முதல் சந்திப்பு. அதுக்கு பிறகு நான் பல நேரங்களில் வந்து தலைவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுங்க. நான் முதல்ல அறிமுகமானதே அதுக்கு பிறகு தலைவரை சந்திக்கிறது. தலைவர்கிட்ட வந்து நான் வந்து மன்றத்தினுடைய நாடாளுமன்ற செயலாளராக போட்டாங்க. அதுக்கு பிறகு தலைவர் வந்து கோவா மற்ற இடத்துல ஷூட்டிங் நடக்கிற போது 72க்கு பிறகு தமிழ்நாட்டில் நிறைய ஷூட்டிங் நடக்கலைங்க. அப்போ நடக்கலைங்கிற போது நான் அவரையெல்லாம் பார்க்குறதுக்காக அங்கே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். மைசூர் வந்து பக்கமாக இருக்கிறனால நான் கிட்டத்தட்ட ட்ராவலிங் டைம் ஒரு 4 மணி நேரத்தில் போய் பார்த்துட்டு அவர் தலைவரை பார்த்துட்டு வரதில் பழக்கம் இயற்கையாகவே இருந்தது எங்களுக்கு. அதனால் எங்களுடைய நிலைகள் அப்படி தான் ஆரம்ப கட்டம் அவரோட பழகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு தலைவர் வந்து பொதுக்குழு நடத்துகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கோயம்புத்தூர்லிங்க. அப்படி ஏற்படுற போது நாங்கள் என்னென்னா தலைவர் வந்து பொதுக்குழு நடத்துறதுக்கு அரங்கநாயகத்தை அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவரை வந்து
தலைவராகவும் மாவட்ட செயலாளர் இருக்கிற மணிமாறன் வந்து செயலாளராகவும் போட்டு என்னை பொருளாளராக போட்டாங்க அந்த குழு நடத்திருக்கு. எல்லாருமே காலையில் இங்கே நேரத்தில் அடுத்த நாள் வந்து அங்கே தென்னகம் பத்திரிகையில் அந்த செய்திகள்லாம் வருங்க, தலைவர் அறிவிப்பெல்லாம். அப்படி எப்படின்னு இங்கே வந்தாங்க. வந்துட்டு என்னை பார்த்துட்டு உங்களுக்கு பொருளாளரை போட்டிருக்குது, நீங்கள் நாளைக்கு வந்து பொதுக்குழு நடத்திருக்கு, எல்லா உதவிகளும் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டாங்க. சரிட்டு அப்புறம் அவங்க என்ன தேவையோ அந்த உதவிகளை போய் செஞ்சுட்டு தலைவர் வந்து அதுக்காக நீங்கள் யார் இந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சுன்னு சொன்னது என்னை சொன்னாங்க. ஒரு ஃப்ளாங்க் செக்லேயே ஒரு கையெழுத்து போட்டு என்ன நீங்கள் செலவு பண்ணி எடுத்துக்கணும். நான் தலைவர்கிட்ட போய், தலைவர் உங்கள் பாசத்துக்காக உங்களுக்காக நான் ரசிகன், உங்களுக்காக செலவு பண்ண தவிர எனக்கு வேறு எந்த ஆசை கிடையாது, ஆகவே நீங்கள் தயவு செஞ்சு செக்கை உங்கள்கிட்டயே திருப்பி கொடுக்குறோம் வாங்கிக்கின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை நாங்களும் கேள்விப்பட்டோம். முதல் பொதுக்குழு வந்து கோயம்புத்தூர் நடந்தது. உங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறமா அவர் கடிதம் போட்டாரு. கடிதம் போட்டு உங்களை வந்து சந்திக்க சொன்னதா கேள்விப்பட்டோம். பிளாங்க் செக்லாம் கொடுத்துருக்காரு. பிளாங்க் செக்கு கொடுத்ததுல என்னன்னா ஃபில்அப் பண்ணிக்கினாரு. அதுக்கப்புறம் ஈரோடு மீட்டிங் நடந்தது. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னாங்க, அவனாசியில் வந்து சிறு விவசாயி மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டை என்னை பொருளாதாரம் போட்டு அப்போ எல்லார்கிட்டையும் டிக்கெட் கலெக்ஷன் பண்ணுறது 2 ரூபாயின்னு வர்ற கூட்டத்துக்கு. அப்போ என்னாச்சுன்னா ஆடிட்லேயும் போட்டுங்கன்னாங்க. அதில் கணக்கு வழக்கெல்லாம் வரவு செலவுலாம் பார்த்து டிக்கெட் விற்கிறதுலேருந்து எவ்வளோ புக்ஸ் விற்றாங்கிறதுல கணக்கு அக்கௌண்ட்ஸ் தனியாக போட்டு தலைட்டையும் சப்மிட் பண்ணால் அந்த மகாநாடு நடத்துனதுக்கு விட செலவுகளுக்கு விட கூடுதலாக வந்து வருவாய் வந்தது. அந்த வருவாயை தலைவர்கிட்ட ஒப்படைக்கிற போது தலைவர் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சார். நம்ம கட்சியிலையும் இப்படி ஒரு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலை. அது வந்து 75 பொதுக்குழு முடிஞ்சு ஒரு 6 மாதம் கழித்து அந்த நடந்ததுங்க. சிறு விவசாய மாநாடுன்னு அவனாசி நடத்துனாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா. ஈரோட்டில் வந்து புல்லட்டு குதிரையெல்லாம் வச்சு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தீங்களா திரு எம்ஜிஆர்? இங்கே என்னுடைய எம்ஜிஆர் கொடுக்கலைங்க. எப்படி பண்ணாங்க அது இங்கே அது தனியாக நடந்ததுங்க, அது வேறு நிகழ்ச்சி. 75 என்ன ஆரம் வீரப்பன் கேஏகே 2 பேர் இங்கே வர்றாங்க. கேஏகே அப்போ எம்பிங்க. ஆரம் வீரப்பன் வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், அமைப்பு செயலாளர். தலைவருக்கு வந்து அவர் ஷூட்டிங் கீட்டிங் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, இறைக்கணி படம் பல படங்கள் அவர் எடுத்திருக்காருங்க. அவர் என்ன பண்ணாருன்னு இங்கே வர்றாரு நிகழ்ச்சிக்காக எங்கள் ஊர் பப்ளிக் மீட்டிங்கு. அப்போ வர்றபோது 100 புல்லட்டு 50 குதிரைகளை வச்சு வரவேற்பு கொடுத்து எங்கள் வீட்டில் பெரிய விருந்து போட்டுதுங்க. அன்றைக்கெல்லாம் இந்த கோழியெல்லாம் போடுறதுல கூட லைக் பண்ண மாட்டாங்க. வான்கோழி போட்டு எல்லாருக்கும் வந்து 1000 பேர்த்துக்கு சாப்பாடுலாம் போட்டோம். அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட போய் அவர் சொன்னார், இப்படி இளைஞர் இருக்கார், நல்லா உழைக்கக்கூடியவர் அப்படின்னு தலைவர்கிட்ட சொன்னார். தலைவர் மறுபடி நெக்ஸ்ட் டைம் அவர் பார்க்குற போது வீட்டில் உட்கார வச்சு காப்பி கொடுத்துட்டு வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லை, கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு வரலாறு. இதெல்லாம் சொன்ன இன்றைக்கி இன்றைய கால சூழ்நிலைகள் வேறு, அன்றைய கால சூழ்நிலை வேறு. தலைவருடைய அன்பெல்லாம் பார்க்குற போது தான் நான் அப்புறம் அவருடைய நிதானங்க. அப்போ நான் எம்எல்ஏ சீட்டு எனக்கு போட சொன்னார். கோபிச்செட்டிப்பாளையம் அப்ளை பண்ணினாருங்க. நான் கோபிச்செட்டிப்பாளையம் அப்ளை பண்ணுற போது அப்போ கேஎன் ராமசாமி ஒருத்தருந்தாங்க. அவர் மாவட்ட செயலாளர் இந்த மாவட்டத்துக்கு. நான் பார்லிமெண்ட் செக்ரட்டரி மன்றத்துக்கு. தலைவர் உடனே என்ன பண்ணாங்க, சத்தியமங்கலம் போய் நின்றுக்குங்க அப்படின்னாங்க. என்னங்க என்னை போய் சத்தியம் நீங்கள் சொன்னால் அறிமுகமே இல்லாத இடம், கர்நாடக மாநிலம், அது காங்கிரஸ் பெல்ட்டு, நாங்கள் எப்படி பண்ணுறதுங்க அப்படின்னு. நீ ஒன்றுமே சொல்லாத, எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் ஓட்டு போடணும் மட்டும் கேட்டுவோம், நீ ஜெயிச்சுட்டு வந்துடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் ஓட்டு போடணுன்னு தான் கேட்டேன். அந்த வார்த்தைகள் என்ன மக்கள் வந்து ஆர்ப்பரித்து வந்து ஓட்டை போட்டாங்க. 77 ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கு பிறகு 80 வந்து நான் மாவட்ட செயலாளர்னு. இவர் கொஞ்சம் ஆசிலேஷனில் 80 கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அது டிஸ்மிஸ் பண்ணுற போது கேஎன் ராமசாமி வேறு அன்றைக்கி போனாங்க, திமுக போனாங்க. அதில் 6 மந்திரிகள் போனாங்க. இப்போ நாஞ்சில் மனோகரன், சுப்புலட்சுமி, பிடி சரஸ்வதி, எட்மண்டு, நாராயணசாமி நாயுடு, இப்படி எல்லோரும் போனாங்க. அப்போ நான் ஸ்டடியாக இருந்துங்காட்டி என் தலைவர் என்ன சொல்லிட்டேன், அடுத்து நீ வந்து கோபியில் தான் நிற்கணும், சத்தியில் வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்படின்னு சொன்னது எனக்கு ஒன்று சரி ரைட்டு, சத்தியமாக நிறைய செஞ்சு வச்சுட்டு கோபி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ரெடிங்க, நீங்கள் என்ன சொல்லுங்க, நான் செய்கிறேன்ட்டு தலைவர் அப்படின்ட்டு. இங்கே மனு வாங்க வந்தாங்க. அப்போ சத்தியமங்கலத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க. அவர் நின்னா சத்தியில் நிற்கணும், கோபியில் நிற்கக்கூடாதுன்னு ஒரே ரகலை பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே அப்ளிகேஷன் வாங்குறதுல ரகலை பண்ணி டேபிள்கிட்டலாம் போய் தகராறு பண்ணது. என் உள்ள டேபிளில் எடுத்துகிட்டு போய் போட்டுங்க. நான் உள்ளே போய் சொன்னேன், நான் அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு இல்லை அப்படி இல்லாத சத்தியமங்கலம் கொடுத்துறேங்க, நீங்கள் வெளியே வந்து சத்தியமங்கலம் கொடுத்துட்டான்னு சொல்லிடுங்க, அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தலைவர் சொன்ன மாதிரி நான் கோபி கொடுத்துக்குறேங்க அப்படின்னு. அந்த கூட்டமெல்லாம் போனதுக்கப்புறம் நான் ஃபில்அப் பண்ணி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு கேட்டேன். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. பல்வேறு சம்பவங்களை நீங்கள் பார்க்குற போது அவரோடு ஒன்றி போய் அவரோட வாழ்ந்த வரலாறுலாம் உண்மையிலேயே என் காலத்தில் மறக்க முடியாத நிகழ்வு. இப்போ எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்ததுன்னா, ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு அரசியலில் ஒரே கட்சியில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண முடியும்.
இவ்வளோ பேரோட நம்பிக்கையை பெற முடியும். நீங்கள் இளைஞராக இருக்கும்போதே வந்துட்டு அங்கே நிறைய சீனியர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்கள தாண்டி திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நிற்க வச்சிருக்கிறாங்கன்னா என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது? அப்போ வந்து சீனியர்ஸ் எப்படி இருந்தாங்க? எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைச்சாங்களா? இல்லை எதிர்ப்பு இருந்ததா? எப்படி அந்த தேர்தல் களத்தை சந்திச்சிங்கன்னு தெரிஞ்சு அந்த தேர்தல் பொறுத்தளவுக்கு எங்களுக்கு எப்படின்னாங்க, எங்களை போல பல இளைஞர்கள் வந்தாங்க என்னையாட்டுது இந்த 26 வயசுல. அதுக்கு என்ன காரணம்? நம்ம மேல ஒரு நம்பிக்கை காரணம் பொதுக்குழு நடத்தினதுங்க. அதே மாதிரி விவசாய மாநாடு நடத்துனது, தலைவர் அப்புறம் ஷூட்டிங் போகிறது அடிக்கடி சந்திக்கிறது, மைசூர் அந்த பகுதியில் கோவாலம் போகிறபோது நம்ம இங்கே பக்கமாக இருக்குன்னு போய் பார்ப்போம். மத்தியானம் லஞ்சு எல்லாம் சாப்பிட வச்சுட்டு பார்த்துட்டு ஷூட்டிங்லாம் பார்த்துட்டு நீங்கள் புறப்படுற போது கேட்பேன், நாளைக்கு இருக்கீங்களா? இல்லைங்க கொஞ்சமாக புறப்படுங்கப்பாங்க, பத்திரமா போகும்பாரு. அப்போ அவருடைய பழக 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 அவருடைய எங்களை நேசிக்க ஆரம்பித்தார். ஒரு நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மனதில் இருந்தது. அவர் ஆரம்பி போய் அழுத்தம் திருத்தம் சொன்னார். நல்ல இளைஞர் அவன் என்ன பயன்படுத்திக்கலாம், அவர் வந்து இருந்தால் நல்ல கட்சிக்கு ஆட்சிக்கு நல்லது. இந்த வயதிலே இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நாங்கள் போன நிகழ்ச்சி பிரமாணமாக பண்ணார், மீட்டிங் நல்லா நடத்தினார் அப்படின்னு சொன்னது. ஒருத்தர் நம்மளுக்கு வந்து மற்றவரும் வந்து சொல்கிற போது அவருக்கு வந்து தலைவரோடு இருக்கிறவர், தலைவர்கிட்டையே எல்லாம் பார்த்தவர், தலைவர் கூடயே வாழ்க்கை நடத்தினவர் தான் ஆரம்பம் இருப்பார். அவர் சொல்கிற போது அவருக்கு எச்சா நம்ம பேரில் இருக்கிற என் பேரில் கொடுக்கக்கூடிய பாசம் கூடுதலாகுது. நான் அவர் மனதிலே இருந்தவங்க கூடங்க கூடுதலாக வந்து ஒருத்தர் மற்றவங்க சொல்கிற போது எச்சா சரி நல்ல பையனாக இருக்க இருக்கட்டும்னு கொடுக்குறாரு. அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. நிச்சயமா அவரை வந்துட்டு சீரியஸாக நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க எவ்வளோ தூரம் இருப்பார் அப்படின்னு. அவர் ஒரு மனிதர்கள்னால் நிறைய முகங்கள் இருக்கும். ஸோ அப்படி வந்து நீங்கள் அவருடைய மற்ற முகங்களையும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் காமெடியாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப அன்பாக காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கோபமாக இருக்கிறதா இருக்கட்டும், அப்படி 2 தலைவர்கள்ட்டையும் நீங்கள் பார்த்த விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இருக்கா? 2 தலைவரோடாங்க நாவல நெடுஞ்சலி இருந்தார், அவர் நிதியமைச்சராக இருந்தார். அப்போ எதிர்கட்சிகளுக்கெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் சென்ட்ரலில் போய் பணம் வாங்கி கொடுக்கக்கூடாதா? ஏன் நீங்கள் வாங்க முடியல? ஃபண்டு நிறைய வாங்கி நிறைய செய்யலாமன்னு. அப்போ அவர் ஒருத்தர் காமெடியை சொல்கிறார். உங்களுக்கு ஒன்று காமெடியை சொல்லிட்டேன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். சித்தி வீட்டுக்கு சேலை கேட்க போனால் சித்தி கீழ்தோலை கட்டிட்டு கொண்டு இருந்தா, சேலையில் கீழ்தோலை கட்டிட்டு போது நீங்கள் எப்படி இருக்குது, அதுதான் மத்திய அரசு நிலை, மாநில அரசு கேட்குற நிலை அப்படின்னு. அது ஜோவியில் கொண்டு போனோம், எல்லாம் கைதிட்டு கிளாப்ஸ் கொடுத்தாங்க. இப்படி சில தலைவர்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்படி என் நிலைக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க நிலைகளை ஒரு வேகமாக பேசுகிறதையும் கூட டவுன் பண்ணி அவங்கள வந்து ஹாப்பியாக பண்ணுற மாதிரி சிரிக்க வச்சுருவாங்க. இது வந்து அசம்பிளியில் நிறைய இடத்துல நிறைய முறைகளை பார்த்துருக்கு. அண்ணாவே வந்து சொல்கிற போது என்னங்க கருத்திரமும் பேசுகிறபோது சொல்கிறாரு, அந்த புக்ஸில் இருக்குது. நான் அண்ணாவோட அசம்பிளியில் இல்லைங்க 67. அண்ணா சொன்னது வந்து உங்கள் ஆட்சி நாட்கள் என்னப்படுகிறதுங்கிறார். அப்போ அண்ணா எந்திரிச்சு கருத்திரமும் சொன்னது எதிர்க்கட்சி சொன்னது, நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அளந்து வைக்கிறேன் அப்படிங்கிறார். நான் ஒவ்வொன்றையும் அளந்து வச்சு தான் போயிட்டுருக்கிறேன், அதனால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். ரிப்ளை அப்போவே அடுத்த செகண்ட் அப்படி பல நிகழ்ச்சிகள் அங்கே நடந்திருக்கு. அதோட இவங்க இருக்கிற போது காங்கிரஸில் வந்து சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரபோதும் கூட அண்ணா வந்து அதை டேக்கிள் பண்ணுற விதமே வேறையா இருக்கு. அதான் அவருடைய இது. தலைவர் அப்படி தானே எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவார். அம்மா வந்து அது மாதிரி பதில் டைரெக்டாக அடிப்பாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு தீசம் தான். இந்த காமெடி கிமெடி பிரச்சனை கிடையாது. யார் எதை சொன்னாலும் அதுக்கு நேரடி பதில் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு மறுபடியும் கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாது. அவங்களோட அன்பான பக்கம் எப்படி இருக்கும் சார்? அன்புங்கிறது நம்மளெல்லாம் என்னையெல்லாம் நேசிச்செல்லாம் வாழ்நாள் மறக்க முடியாது. ஒரு சகோதரனாக நினச்சாங்க. நான் அவங்களோட டூர் போக 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 பல நேரங்களில் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்ட் இருக்குங்க, நல்ல க்ரௌடு இருக்குது, ஒரு பாயிண்டில் மைக்கு கட் ஆயிரு, சில நேரத்துக்கு கரண்ட் கட் பண்ணுவாங்க. டிஎம்ஏ கவர்மெண்ட் ஆப்போசிஷன் அங்கே இருக்கிறனால அப்பையிலேருந்தே ஆளுங்கட்சின்னா எதிர்கட்சி மேலே இப்படிலாம் இருக்குது. பல வகையான இது இருக்குது, அடக்குமுறைகள் நடக்குமுறை சின்ன சின்ன இது பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்பாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜென்ரேட்டர் வச்சுக்கணும் அப்படின்னாங்க கூப்பிட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஜென்ரேட்டர் வச்சு எங்களுக்கு பின்னால் கொண்டு வர முடியாது. முன்னாலே 2 ஜென்ரேட்டர் மாற்றி மாற்றி போயிட்டே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அவர் மீட்டிங் பிடிச்சான்னா ஒரு ஜென்ரேட்டர் இன்னொரு இடத்துக்கு போயிடும், கரண்ட் இருக்குது இல்லையா ஜென்ரேட்டர் ரெடியாக இருக்குது, அடுத்த செகண்டே ரன் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி சில யோசனை சொல்லுவாங்க அவங்க. சில நேரத்தில் என்னங்க, அவங்க வந்து மைக்கு நிறைய வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீடில் ஃபுல் நீடில் இருந்து பிடிக்கணும் அங்கே வந்து அவங்க வேனுக்கிட்டேங்க. அப்போ என்னாச்சுன்னா ஜனங்க வந்து கூட்டத்தில் ஒரு 10,000 பேர் 20,000 நம்ம அத்துட்ருவாங்க. அப்போ அவங்க வாய்க்கில் வண்டியில் பேசுகிற சவுண்ட் அங்கே லாஸ்ட் வரைக்கும் கேட்காது.
இப்படிமா காது கேட்கலன்னு சத்தம் போடுவாங்க. ஏன் கேட்கலிம்பாங்க. இதான் உயரா துட்டமா நான் என்னமோ பண்ணுறதுன்னு கூட்டத்தில். அப்புறம் அடுத்த மீட்டிங்கில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், நல்ல உயரமாக கட்டுங்க அப்படிமா சிரிச்சுட்டே சொல்லிடுவாங்க. அதில் வந்து ரொம்ப சங்கடமாக வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா இருக்கிற வந்து செய்யறதுல வந்து டிஸ்டர்ப் ஆகிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியலை யாருனாலிங்க. அடுத்த செகண்ட்லேயே பண்ண முடியாது யாருனாலிங்க. அதை வந்து அவங்க ஹாப்பியாக எடுத்துக்குவாங்க. குறிப்பா நீங்க வெற்றி அடையும் போது கேசரி கிண்டுங்கன்னு திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதா இருக்கட்டும், அவரே அந்த தொகுதியில வந்துட்டு வேற நிலையில இருக்கிறாரு, தோற்கும் நிலையில இருக்கிறாருன்னா அதிமுக எப்படி ஜெயிக்கும்னு திரு ஜெயலலிதா அவர்கள் சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க வந்து வரலாற்றுல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விஷயங்கள்ல ஷேர் பண்ணுவாங்க. 80 வந்து ஆட்சி கலைக்கப்படணும். கலைக்கப்படுற போது பெரிய கஷ்டமான சூழ்நிலை. காங்கிரஸ், திமுக, நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் விவசாய சங்கம் எல்லா கிராமங்கள் எல்லாரும் விவசாயிகள் பெரிய போராட்டம் நடத்தி அவங்களுக்காக கோரிக்கை வைத்து பெரிய கிளர்ச்சி ஏற்பட்ட ஒரு தலைவர். இவங்க எல்லாரும் ஒன்று சேரும்போது என்னாச்சுன்னா நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோங்கிற ஒரு தலைவருக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை, மன அழுத்தம் இருந்தது. ஆனால் அதை மீறி அவர்கிட்ட இருந்த என்னதுன்னா, நான் மக்களை நேசிக்கக்கூடியவர், மக்கள் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளை வாழ வைப்பாங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அப்படி இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அப்படி தானே. நான் எங்கள் சித்தப்பா வந்து போட்டி போடுறேன், அவர் காங்கிரஸ், நான் வந்து இந்த கட்சி நிற்கிறாங்க. நான் வந்து ஆர்டிஓட்ட சொன்னேன், கவுண்டிங்கில் பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு. என்ன பண்ணோம்னாரு, 12 டேபிள் போட்டிருக்கீங்க, அது 24 டேபிளாக போடுங்க, இடம் ஃபேஸஸ் இருக்குது, நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நம்ம வந்துடு, ஆல் இண்டியா ரேடியோவில் ஃபஸ்ட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போல்லாம் வந்து இந்த டிவி ஒன்றும் கிடையாது, செல் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. ஃபோனில் பேசலாம், அது ஹாட்லைன் பேசலாம், அப்போயே பேசலாம். இல்லைன்னா கால் புக் பண்ணால் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கால் பிஸின்னு வருங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த ஆர்டிஓ எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார். ஹெல்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிசல்ட் செங்கோட்டையன் வெற்றி பெற்றார் 15,842 ஓட்டில் அப்படின்னு சொன்னது தலைவர் அப்படியே சேரில் உட்காந்து அப்படியே எட்டி குதிச்சாராம்மா. அப்போ அண்டே, கேஏகே, ஆர்.எம். வீரப்பன், பிஹெச் பாண்டியன் எல்லாம் இருக்காங்க. பிஹெச் பாண்டியன் இருந்துட்டு அவர் சன்னிட்டியில் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி அண்டே கேட்டான்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஜெயிச்சாச்சு, செங்கோட்டையனும் ஜெயிச்சிட்டேன், உனக்கு ஜெயிச்சிருவோம், உடனடியாக வந்து கேசரி போடு கொண்டு வா சீக்கிரம் போட்டுன்னு பத்மநாபன் கேசரிக்கு ரெடி பண்ணுங்கன்னாரு. கேசரி வாங்கி எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் என்னை அழைச்சாங்க. அழைச்சதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்துட்டு என்னை கட்டி தழுவி பிடிச்சாரு. இதெல்லாம் என்ன ஒரு வரலாறுங்க. நம்ம அந்த வரலாறுக்கு நம்முடைய இறைவன் கொடுத்த வரம்னு தான் சொல்லணும். அந்த ரிசல்ட் நம்மளது மட்டும் வேறு ஒருத்தர் வந்துருக்கலாமே, வர முடியாது இல்லைங்களே. அந்த டைம் அவருக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஒருத்தர் வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்து சிக்கல் தீர்க்கப்படுதுன்னா எவ்வளோ பெரும் மகிழ்ச்சி அடைவாங்க. அது அடுத்த ஆட்சி மாற்றங்கிறது போது எவ்வளோ இதாக இருப்பாங்க. எம்பி எலெக்ஷனும் நாங்கள் ரிசல்ட் அதுதான் கொடுத்துங்க. கோபிச்செட்டிப்பாளையம் ஜெயிக்க வச்சாங்க, சிவகாசி ஜெயிக்க வச்சாங்க. இங்கே சின்னசாமின்னு ஒருத்தர் எம்பி ஆனார். அங்கே சிவகாசியில் வந்து நல்லவன்கிட்ட சந்தூராஜன் ஜெயிச்சார். அப்போ 37 இடம் தோது போச்சுங்க 39. அதனால தான் மக்கள் செல்வாக்கு இழந்த கட்சி அப்படின்னு கலைச்சாங்க. வேறு எந்த அலிகேஷனும் அவர் பேர் சொல்ல முடியலைங்க. அப்புறம் மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு அவர் காட்டினார். அதுக்கு பிறகு இந்திரா காந்தி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனபோது தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சந்திக்கிற முதலமைச்சர் ஆகிட்டா அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறதுன்னு அவர் தலைக்கு மேலே ஒரு படம் இருந்ததுங்க, அந்த அம்மா படம். அது சொன்னது எனக்கு அந்த நிகழ்வில் அவங்க சொன்னது தான். அந்த படம் அப்படி கொஞ்சம் கிராஸாக இருந்தது, தலை இப்படி இருக்க மாதிரி இப்படி கிராஸாக இருந்தது, தலை இப்படி இருக்க மாதிரி. தலைவர் டக்குன்னு போய் அந்த படத்தை எடுத்து நேரம் வச்சாருங்கம்மா. அந்த அம்மா இதாகிட்டாங்க, என்னடா நம்ம படம் கொஞ்சம் கிராஸாக இருக்கிறவங்க கூட ஒரு முதலமைச்சர் வந்து சரி பண்ணுறாரு அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து அவரை வந்து தன்னுடைய சகோதரனை நினச்சி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே இப்படி ஒரு நல்ல மனிதனை நாம் சோதனை கொடுத்துருமேங்கிற மாதிரி நினச்சாங்க. அதுக்கப்புறம் 84 உடம்பு சரிங்கிற போது சார்ட்டர் ஃப்ளைட் கொடுத்து அவங்களே வந்து இங்கே பார்த்து தனி விமானத்துலேயே அனுப்பிச்சாங்க. அவர் ஹெல்த் எனக்கு கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து இங்கே அவருக்கு லைட்டாக இந்த மாதிரி பேராலிஸ் மாதிரி டக்குன்னு இதாச்சு, ஸ்ட்ரோக் மாதிரி வந்ததுங்க. அப்புறம் உடனடியாக வந்து அந்த அம்மா வந்து சார்ட்டர் ஃப்ளைட் தனியாக போட்டு அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி அவங்களே இங்கே வந்து தலைவரை பார்த்துட்டு அந்த ஃப்ளைட்டில் அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு வரலாறு. ஒரு மனிதன் வந்து நல்லவராக இருந்தாங்க, இறைவன் அவர் காப்பாற்றுவாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். சேலஞ்ச் இது வரைக்கும் இத்தனை வருடத்தில் நீங்கள் கண்டிராத ஒரு சேலஞ்சு, அதை நீங்கள் வந்து சரியாக கையாண்டு முடித்த விஷயம் அப்படி ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? மறக்க முடியாத சால்வின்னு சொன்னீங்கன்னாங்க, 87 ஆட்சி கலைக்கிறாங்க. கலைச்சதுக்கு பிறகு மீண்டும் வந்து எப்போது எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறது யாருனாலும் யூகிக்க முடியலைங்க. அப்புறம் என்னங்க, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிப்போச்சுங்க. கவர்னர் ரூல் அப்படி இருந்தது. அப்படி இருக்கிற போது என்ன நடக்க போகுது, இனி மறுபடியும் மீண்டும் ஒரு தேர்தல் வருமா, தேர்தல் வந்தால் என்ன ஆகும்,
அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கலக்கமாக தான் இருந்தது. அதே நேரத்தில் எனக்கு ஒரு மன நிறைவு இருந்தது. இவருடைய கேம்பின் போகிற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் அலையாட்டு வருவாங்க மக்கள். காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஈவினிங் கிளம்புவோம், மத்தியானம் நெக்ஸ்ட்டு 2 மணி வரைக்கும் 88 கேம்ப் போனோம். சில நாள்லாம் 5 மணி வெடிஞ்சே போய் மக்கள்லாம் வந்து கிராமத்தில் வந்து அந்த பால் கறந்துட்டு வரவங்க போகிறவங்க, சைக்கிளில் வரவங்க, நடந்து வரவங்களாம் இருப்பாங்க. போய் அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்தது மறுபடியும் 12 மணிக்கெலாம் ரெடி ஆயிடுவாங்க. அப்புறம் 2 மணிக்கு கிளம்புவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நீங்களாம் பார்க்குற போது வியக்கத்தக்க நிகழ்ச்சியாக தான் ஆகுது. ஸோ அது வந்து மறக்க முடியாத ஒரு மறக்க முடியாத நினைவில் ஒரு லீடர் இப்படி இருக்காங்க உழைக்கிறாங்கிறது ஒரு காரணம். அது மட்டும் இல்லைங்க, அது மிரரில் வந்து மேலே ஏறிடுவாங்க. அவங்க வந்து ஹைட்ராலிக்னு இது போட்டு சீட் மாதிரி இருக்கு, மேலே ஏறிடுவாங்க. நீங்கள் லைட்டை போடுறது பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் பூச்சிகள் நிறைய வரும். லைட்டை போட்டால் அடுத்த செகண்டில் பூச்சி வேகமாக வரும். வேகமாக வரும்போது என்னாச்சுன்னா மூஞ்சில் போய் படுங்க, அவங்களுடைய ஸ்கின்னுக்கு அப்படியே பட்டுதுன்னா அப்படின்னு இதாகிருக்கு. கேம்ப் இருந்து உள்ளே போகிறபோது சொல்லுவாங்க, சரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூச்சி மூஞ்சில் அடிச்சிச்சு அப்படிம்பாங்க. அப்புறம் நாங்கள் 2 நாளில் ஒரு முடிவு பண்ணுங்க, டிவிஎஸில் சொல்லி ஒரு வைப்பர் கிளாஸ் உள்ள கண்ணாடிக்குள்ளே இருந்தாலுமே நல்லா பிரமாணம் பிரைட்டாக தெரியுற மாதிரி, அது மாதிரி ஒரு பைப்பர் கிளாஸ் இப்படி ஹைட்டுக்கு போட்டு இந்த சைஸில் போட்டோங்க. டஸ்ட்டோ இந்த பூச்சிகளோ மூஞ்சில் அடிக்காத அளவுக்கு. அது தேவைன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக பட்டன் அமுத்துனா கீழே இறங்கி அப்படியே கீழே பேனட்டோடு போயிடும். இது வந்து உடனடியாக ஒரே வாரத்துக்குள்ளே வந்து 1 வண்டி எடுத்துகிட்டு போய் அது 2 வண்டியில் 1 வண்டி எடுத்துகிட்டு போய் அது பண்ணிட்டாங்க. அப்போவே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு எலெக்ஷன் கேம்பெயினை வந்து நீங்கள் ரன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆச்சரியத்தக்க நிகழ்ச்சி அப்படின்னாங்க, நம்ம மதுரையிலேருந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிறாங்க. அப்படி வர்றபோது என்ன ஆச்சுன்னாங்க, அந்த ஃபுல் கிளாஸ் வந்து டேமேஜ் ஆயிடுது. அது எப்படி ஆச்சு, இந்த விரிசலாகி அப்படி தொடர்ந்து விழுந்துருது டிரைவருக்கு முன்னால். ஆனால் அம்மா உள்ளே இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பின்னால் அந்த ஒரு டோர் மாதிரி இருக்குங்க, இந்த லாக் எப்படி டோரை திறந்தால் மட்டும்தான் டிரைவர் தெரியும். அந்த க்ளோஸில் உள்ளே இருக்காங்க. இருக்கிற போது வண்டி வந்து ஒரு ஸ்லோவாகி நிறுத்தி அந்த திருச்சி வரதுக்குள்ளேயே கிளாஸ் எடுத்துகிட்டு சொல்லியாச்சுங்க. அங்கே டிவிஎஸ் குரூப் வர சொல்லியாச்சுங்க, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பீடிங் கிடிங்கில் ரெடியாக இருக்குங்க. அப்போது ஒரு 5 நிமிஷம் வண்டி நிற்கிறத பார்த்துட்டு எங்கே வண்டி ஸ்லோவாகி நிற்கிதுன்ட்டு அந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன் வண்டி நிற்குதுனாங்க, இப்படி கிளாஸ் குனிராக ஒன்று உடஞ்சி போச்சுக்கோமா அப்படின்னு டிரைவர் சொல்கிறாரு. அம்மா இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல என்னை கூப்பிடுறாங்க. என்ன செய்ய முடியும், என்ன பண்ண போகிறீங்கன்னு. கிளாஸ் வந்தாச்சுமா 2 மினிட்ஸில் மாட்டிடுவாங்க, அதுக்குள்ளே சொல்லியாச்சு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சுமா, அதில் ரெடி ஆகிடுச்சு. அது லேட் நைட்டு. டிவிஎஸ் எம்டிகிட்ட சொன்னது, எம்டி எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துச்சு, டீமே வந்தாச்சு, நிற்கிறாங்க ரெடியாங்க. ரோடு ஆன் த வேல் இருக்குது நேஷனல் ஹைவேஸில். அப்படி எடுத்தாங்க, பீடிங் போட்டாங்க. 15 நிமிஷத்தில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பீடிங் எடுத்து பீடிங் அப்படியே வைக்கிறதுக்கு மேலே அது மாதிரி கிளாஸ் வச்சாங்க. அப்புறம் வீட்டில் இறங்க சொன்னாங்க, உங்களால் இது பண்ண முடியாது, யாருனாலும் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துங்க ஒரு ஆச்சரியத்தக்க மட்டும் இல்லைங்க, ஒரு தலைவர் லீடருக்கு நம்ம செய்கிற போது இறைவன் நம்மளுக்கு ஒரு துணையாக இருந்திருக்காங்கிறது தான் காரணம். நம்ம தனி மனிதனால் செய்ய முடியாது, நமக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கானுங்க, இறைவனால் தான் அதை செய்ய முடியும். அதுதான் எல்லோரும் இறை வழிபாடு பண்ணுறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தும் அவங்க தனித்தனி வழிபாடு பண்ணுறாங்க. திரு எம்ஜிஆர் அவர்களோட நீங்கள் அவ்வளோ நெருக்கமாக பயணம் பண்ணியிருக்கீங்கும் போது அவங்க துணைவியாரை தாண்டி நீங்கள் திரு ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எந்த இடத்துல வந்தது? என்ன காரணங்க, தலைவரே அவர் எங்கள் அடையாளங்க. மதுரையில் செங்கோல் கொடுத்தாரு. உங்களை வந்து ஜெயலலிதா அவர்களின் சாரதி அப்படின்னு பத்திரிகைகள் எழுதுனதாக இருக்கட்டும், எங்களுடைய போர்படை தளபதி அப்படின்னு உங்களை குறிப்பிட்டதாக இருக்கட்டும், செங்கோட்டின்னு என்ன பண்ணி தெரியாது, நீ டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், இது உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. இங்கே வர்றபோது என்ன சொன்னான்னா, எங்கள் மனைவிலாம் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் தான் முதலமைச்சராக போகிறேன், நீங்கள் வந்துடணும், 3 நாள் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு போனோம். தோளத்துக்கு ஆனால் அவங்களுக்கு சட்டசபையில் நடந்த அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய வரலாறு. அவங்கள பற்றி பேசும்போது அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. சட்டசபையில் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை ஆற்காடு வீராசாமி துரைமுருகன் பல பேர் எல்லாருமே அம்மாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட்டாக் பண்ணிவிட்டு பெரிய ஒரு சம்பவம் முடிவு பிடிச்சிருது. சாரி, இந்த பட்டன் இந்த பின் குத்திருப்பாங்க, அதெல்லாம் கூட இழுத்துட்டாங்க. திரு ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் வழங்கப்பட்டதுக்கு உங்களுக்கும் முதல்ல உங்களுக்கு தான். முதல்ல எப்படின்னாங்க, நான் ஒருவர் மட்டும் அந்த முயற்சியை மேற்கொண்டா கட்சி பிளவாயிடும், கட்சி மட்டும் பிளந்து போயிடக்கூடாது. இனி கட்சி உடைஞ்சதுன்னா யாருனாலும் லீடர்ஷிப் கிடையாது, லீடர்ஷிப் இல்லாத கட்சியை காப்பாற்றவே முடியாது, ஒற்றுமையாக இருக்கும். முதல்ல வந்து அரசியல் பொறுப்புகள்ல இருந்து விடுவிக்கப்படுறீங்க, அப்புறமா வந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுறீங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து உங்களால வந்து கடந்து செல்ல முடிஞ்சது? ஏன்னா தூக்கமே சரியா வராது.
அது நம்மால் உருவாக்கப்பட்டவர் பண்ணிட்டாருங்கிறது. எப்படின்னாங்க, ஒரு வளர்த்தி அவரை நேசிக்க வேணும், நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிற போது இப்படி பண்ணிட்டாங்கிற வேதனைகள் யாருனாலையும் தாங்க. நீங்கள் கூட நீங்கள் பேசுகிற போது அப்படி கலங்கிட்டேன்.